உப அலகு 29.3 ஏதேனும் பெயரின் நிகழ்தகவை காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற பகுதியை கவனிப்போம். முதலாவதாக கோடாத நாணயம், கோடாத தாயக்கட்டை என்றெல்லாம் கூறுவோம். இதன் விளக்கம் என்ன என்பதை பற்றி சற்று கவனிப்போம். இதற்கு முன்னர் நாம் எழுமாறான நிகழ்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து வைத்துள்ளோம் தானே. எழுமாறான நிகழ்ச்சிகளை தரக்கூடியவை தான் கோடாத பொருட்கள். உதாரணமாக கோடாத நாணயம் என்றால் அது தலை, பூ விழ வேண்டும். தலை விழுகலாம் அல்லது பூ விழுகலாம். ஆனால் நாம் முன்கூட்டியே அந்த நிகழ்ச்சியை சொல்ல முடியாது. எது நடக்கும் என்று தெரியாதவாறு உள்ள நாணயங்களாக இருக்க வேண்டும். சீரான அடர்த்தியுடைய திரவியங்களினால் செய்யப்பட்ட நாணயங்கள் அவ்வாறான நாணயங்களாகத்தான் இருக்கும். அவ்வாறுதான் கோடாத தாயக்கட்டை எனும்போது அது நான்முகி வடிவ தாயக்கட்டை என்றால் 1, 2, 3, 4 என இருக்கலாம். அதனை உருட்டும் போது 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம். எழுமாறான நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். சீரான அடர்த்தியையும் ஒழுங்கான வடிவத்தையும் கொண்ட தாயக்கட்டைகள் எழுமாறான நிகழ்ச்சிகளை தருவன. எனவே அவை கோடாதவையாக கருதப்படும். இதோ காட்டியுள்ள ஓர் சதுரமுகி தாயக்கட்டையில் இலக்கங்கள் போடப்படாமல் குற்றுக்கள் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப போடப்பட்டுள்ளன. இது ஒரு சீரான அடர்த்தியை உடையதாக கோடாத தாயக்கட்டையாக காணப்படும். பொதுவாக நாம் இவ்வடிவிலான தாயக்கட்டைகளையே பயன்படுத்துகிறோம். இதன் ஓரங்கள் உடைக்கப்பட்டு அல்லது ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டு குறித்த இலக்கங்கள் அதிக தடவை விழுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தினால் அது கோடாதது என்று சொல்ல முடியாது. அதில் ஏதேனும் கபடத்தனம் சில நேரம் செய்து யாராவது எப்போதுமே 1 கிடைக்கத்தக்கதாக 2 கிடைக்கத்தக்கதாக தந்திரங்களை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு அல்லாது உள்ள தாயக்கட்டையை தான் நாம் கோடாத தாயக்கட்டை என குறிப்பிடலாம். இங்கும் இந்த மேஜிக் வித்தையில் அந்த மேஜிக் செய்பவர் ஏதேனும் தந்திரத்தை பயன்படுத்தி உள்ளே வேறு ஒரு துவாரத்தினூடாக பையிலிருந்து எப்போதும் நீல நிறத்தை எடுத்து காட்டியிருக்கலாம். அது மேஜிக் செய்பவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள் உள்ளன. எனவே அது ஒரு கோடாத நிகழ்ச்சி நாம் கூற முடியாது. அதனை ஒரு கோடிய நிகழ்ச்சி என்றுதான் கூறலாம். அதற்கு எமது நிகழ்தகவு பொருந்துவது இல்லை. ஏனென்றால் நாம் சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் கொண்ட மாபிள்கள் இருக்கின்ற பையிலிருந்து நீல மாபிளை எடுப்பதற்கான நிகழ்தகவு 0 தான். நீல மாபிளை எடுக்கின்றார், அது ஒரு தந்திரமாகத்தான் அமையும். எனவே எழுமாறான முடிவுகளை தரக்கூடிய பொருட்கள் அல்லது நிகழ்ச்சிகளை தான் நாம் கோடாதவை என குறிப்பிடலாம். இப்போது நாம் சம நேர்தகவுடைய பெயர்கள் என்பதை பற்றி கவனிப்போம். சம நேர்தகவுடைய பெயர்கள் என்பதால் விளங்குவது யாது? அதன் பொருள் என்னவாக இருக்கும் என நினைக்கின்றீர்கள்? ஒரு நிகழ்ச்சியின் போது கிடைக்கின்ற பெயர்கள் சமமாக இருக்குமெனின் சமமாக இருக்குமா அல்லது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் சமமாக இருக்குமா? நிகழ்வதற்கான வாய்ப்புகள் சமனாக இருக்குமெனின் அது சமநேர்தகவுடைய பெயர்கள் எனப்படும். இப்போது நாம் சில உதாரணங்களை பார்ப்போம். நாணயத்தை எறிதல். கிடைக்கக்கூடிய பெயர்கள் என்னென்ன? தலை அல்லது பூ. தலை, பூ. என்ன இது இங்கு கிடைக்கக்கூடிய பெயர்கள் யாவும். இப்போது தலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, பூ கிடைப்பதற்கான வாய்ப்பு சமனாக உள்ளதா இங்கு? எனவே இதனை என்னென்று சொல்லலாம்? நாம் சமநேர்தகவுடைய பெயர்கள் என குறிப்பிட முடியும். அவ்வாறே நான்முகி தாயக்கட்டை ஒன்றை உருட்டும் போது, நான்முகி தாயக்கட்டை எனும் போது அதன் முகங்களில் எத்தனை முகங்கள் காணப்படும்? 4 முகங்கள். அதனை உருட்டும் போது அது எந்த முகம் தரையை தொடுகின்றதோ அதில் உள்ள இலக்கத்தை தான் நாம் விழுந்ததாக எடுத்துக்கொள்வோம். எனவே அதில் இலக்கங்கள் 1, 2, 3, 4 என எழுதப்பட்டிருந்தால் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன? 1, 2, 3, 4. இதில் ஏதேனும் ஒன்று கிடைக்கலாம். ஏதேனும் ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு எவ்வாறு காணப்படுகின்றது? சமனாக காணப்படுகின்றது. 4ற்குமே சமனாக காணப்படுகின்றது. எனவே இதனை சம நேர்தகவுடைய பெயர்கள் என கூறுவோம். இப்போது கவனிப்போம். இங்கு எமக்கு இந்த காட்டியை சுழற்றி விடும் போது ஏதேனும் ஒரு நிறத்தில் போய் நிற்க முடியும். அவ்வாறு நிற்கும் போது சிவப்பில் நிற்கலாம், நீலம் அல்லது பச்சையில் நிற்கலாம். இப்போது இந்த 3 நிறங்களுக்குமான வாய்ப்புகள்
விழுவதற்கான அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சமனாக உள்ளதா? இல்லை. எனவே இதனை என்ன என்று சொல்லலாம்? சமநேர்த்தகவற்ற பெயர்கள். சமநேர்த்தகவற்ற பெயர்கள் என குறிப்பிட முடியும். என்ன கற்க போகின்றோம்? அறிமுறை நிகழ்தகவு. ஆம், அறிமுறை நிகழ்தகவு. பொதுவாக நிகழ்தகவு என்றும் கூறுவோம். நாம் ஏற்கனவே பரிசோதனை முறை நிகழ்தகவு என்பதை பற்றி பார்த்தோம். பரிசோதனை முறை நிகழ்தகவில் 10 தடவைகள் நாணயத்தை சுண்டி 9 தடவைகள் எமக்கு தலை கிடைத்தால் தலை கிடைத்ததற்கான நிகழ்தகவு என்ன? 10/9 என எழுதுவோம். ஆனால் சமபெயர்தகவுடைய நிகழ்தகவில் என்றபடியால் தலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என கேட்கும் போது 2/1 என்று தான் எழுதினோம். என்ன? எனவே பரிசோதனை முறையாக செய்தால் 1, அறிமுறையாக செய்தால் எமக்கு கொள்கைப்படி என்ன வர வேண்டுமோ அதனை தான் நாம் இங்கு குறிப்பிடுவோம். இப்போது கவனிப்போம். ஒரு கோடாத நாணயம், அதனை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தலைப்பூ. தலை கிடைப்பதற்கான அறிமுறை நிகழ்தகவு என்ன என்று கேட்டால் நாம் எவ்வாறு குறிப்பிடுவோம்? 2/1. ஆம், 2 நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சி கட்டாயம் விழுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே 2/1 என எழுதுகின்றோம். இதே பரிசோதனை முறையாக இருந்து 5 தடவைகள் செய்தோம், 3 தடவைகள் தலை கிடைத்தது என்றால் 5/3 என எழுதுவோம். இது அவ்வாறு பரிசோதனை செய்யவில்லை, கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு யாது என்ற அடிப்படையில் நாம் எழுதுகின்றோம். அவ்வாறே பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு 2/1. இதனை அறிமுறை நிகழ்தகவு என குறிப்பிடுகின்றோம். இருந்த போதும் பொதுவாக நிகழ்தகவு என்று குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக கோடாத சதுரமுகி தாயக்கட்டை 1. அதில் உள்ள நிகழ்ச்சிகள் 1, 2, 3, 4, 5, 6. ஆம், இவ்வாறு நாம் குறிப்பிடுவது அதன் முகங்களில் எழுதப்பட்டுள்ள இலக்கங்கள். சதுரமுகி தாயக்கட்டை என்னும்போது 6 முகங்கள் காணப்படும். இங்கு அது தரையில் கிடக்கும் போது, உருட்டி தரையில் கிடக்கும் போது மேலே என்ன இலக்கம் காணப்படுகின்றதோ அதனை தான் நாம் விழுந்துள்ள நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வோம். எனவே 1 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 6/1. ஆம், மொத்த நிகழ்ச்சிகள் 6. 1 என்ற நிகழ்ச்சியில் உள்ள பெயர்களின் எண்ணிக்கை 1. மொத்த பெயர்கள் 6. 1 என்ற நிகழ்ச்சி கிடைப்பதற்கான பெயர்களின் எண்ணிக்கை 1. அவ்வாறே ஓர் ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எனும்போது ஒற்றையன் இவற்றுள் எத்தனை நிகழ்ச்சிகள் உள்ளன? 3. எவை? 1, 3, 5. ஆம், எனவே ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 6/3 என கூறுவோம். இவற்றை நாம் இங்கு கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு செய்து பார்க்காமல் அறிமுறையாக எழுதுகின்றபடியால் இதனை அறிமுறை நிகழ்தகவு என கூறுகின்றோம். அறிமுறை நிகழ்தகவுக்கு மேலும் ஒரு உதாரணத்தை கவனிப்போம். உங்கள் வகுப்பில் 5 ஆண்களும் 7 பெண்களும் உள்ளனர் என கருதுங்கள். ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு எழுமாறாக ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்கையில் அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஆணாக இருக்கலாம். அது ஒரு ஆணாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? 12/5. ஏன் அவ்வாறு கூறுகின்றோம்? மொத்தமாக 12 மாணவர்கள் இருப்பார்கள். எனவே 12 பேர்கள் காணப்படுகின்றன. அதில் 5 பேர் ஆண்களாக இருப்பார்கள். 5 ஆண்கள் உள்ளனர். எனவே 5 ஆண்களுக்கான பெயர்கள் உள்ளது. ஆண்கள் என்ற தொடை என எடுத்துக்கொள்வோம் என்றால் 5 பேர்கள் அங்கு காணப்படும். எனவே 12/5. அவ்வாறே ஒரு பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? 12/7. ஆம், 7 பேர்கள் பெண்களாகவும் 12 பேர்கள் மொத்தமாகவும் இருக்கின்றபடியால் 12/7 என குறிப்பிடலாம். சமபெயருடைய நிகழ்தகவுகளுக்கு சில விளக்கத்தை பார்ப்போம். மொத்தமாக ஒரு தொகை நிகழ்ச்சிகள் காணப்படும். அது பெட்டியில் உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். வகுப்பில் உள்ள மாணவர்கள் A என்பது ஆண் மாணவர்கள், B என்பது பெண் மாணவர்கள் போல் Aயில் உள்ள நிகழ்ச்சிகள் Bயில் உள்ள நிகழ்ச்சிகளை நாம் இவ்வாறு வேறுபடுத்தி எழுத முடியும். எனவே நிகழ்தகவு எனும்போது மொத்த பேறுகளின் எண்ணிக்கை, அதாவது இந்த பெட்டியில் உள்ள மொத்த நிகழ்ச்சிகளின் பேறுகளின் எண்ணிக்கை. A என்பது A என்ற நிகழ்ச்சியில் உள்ள பேர்களின் எண்ணிக்கை என மேலே பின்னத்தில் இடுவோமானால் அது A என்ற நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவாக இருக்கும். உதாரணமாக பை ஒன்றில் பல நிறங்கள் இருக்கும்போது Aயில் ஒரு நிறம், Bயில் ஒரு நிறம், வேறொரு நிறம் உள்ள நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். ஆனால் பெட்டியில் உள்ளது, பெட்டி எதனை குறிக்கும்? பையில் உள்ள அனைத்து
பேறுகளையும் மொத்த நிகழ்ச்சிகளையும் குறிக்கும். இவ்வாறுதான் எமக்கு சம பேருடைய நிகழ்தகவு ஒன்றிற்கு நாம் நிகழ்ச்சியின் நிகழ்தகவை குறிப்பிட வேண்டிய முறையாகும். அதாவது மொத்த பேறுகளின் எண்ணிக்கையில் நிகழ்ச்சியின் பேறுகளின் எண்ணிக்கை என்பதுதான் அதன் பொருள். இப்போது நாம் உதாரணம் ஒன்றை கவனிப்போம். ஊடு பார்க்க முடியாத பையொன்றில் ஒரே வகையான 4 சிவப்பு, 5 நீல, 2 பச்சை நிற பந்துகள் உள்ளன. பையினுள் கையை விட்டு பந்து ஒன்றை எடுப்பதை கருதுக. இதோ இவ்வாறு இருப்பதாக நாம் கருதி கொள்ளலாம். பையொன்றில் சிவப்பு நிற பந்துகள் 4, நீல நிற பந்துகள் 5, பச்சை நிறம் 2. எல்லாம் எவ்வாறானதாக உள்ளன? ஒரே வகையான வேறு வேறு நிற பந்துகள். ஒரே வகை. அதாவது கையை விட்டு எடுக்கும் போது நாம் எழுமாறான நிகழ்ச்சியாக அது காணப்படும். இப்போது பார்த்து கொண்டா எடுக்க போகின்றோம்? இல்லை. எனவே இந்த பையானது ஒரு மூடியதாக காணப்படும். அதனைத்தான் நாம் ஊடு பார்க்க முடியாத பை என கூறுகின்றோம். இப்பொழுது வினாக்களை கவனியுங்கள். நாம் எடுக்கின்ற இந்த நிகழ்ச்சி எழுமாறானதா? ஏனென்றால் பந்துகள் யாவுமே ஒரே வகையான பந்துகள் என்றபடியால் நாம் கையை விட்டு ஏதேனும் குறிப்பிட்ட நிறத்தை தெரிவு செய்து எடுக்க முடியாது. எழுமாறான நிகழ்ச்சிகளாகத்தான் காணப்படும். அதாவது சிவப்பு கிடைக்கலாம், நீலம் கிடைக்கலாம், பச்சை கிடைக்கலாம். இனி நாம் சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு, நீலம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, பச்சை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, இவை சம நேர்தகவுடைய நிகழ்ச்சிகளா போன்றவற்றிற்கு விடையளிப்போம். சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு எனும்போது அதனை எவ்வாறு குறிப்பிடலாம்? மொத்த பேறுகளின் எண்ணிக்கை அதன் மேல் சிவப்பு நிகழ்ச்சியின் பேறுகளின் எண்ணிக்கை. இதுதான் நாம் அறிமுறை நிகழ்தகவுக்கான தொடர்பாக நாம் ஏற்கனவே கற்றுள்ளோம். மொத்த பேறுகளின் எண்ணிக்கையில் சிவப்பு நிகழ்ச்சி பேறுகளின் எண்ணிக்கை எத்தனை என எழுத வேண்டும். மொத்த பேறுகள் எத்தனை இங்கு காணப்படுகின்றது? 11. எவ்வாறு? 4 சிவப்பு நிற பந்துகளும் 5 நீல நிற பந்துகளும் 2 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. மொத்தமாக 11 பந்துகள் உள்ளது. எனவே விடைகளை சுருக்கமாக இப்போது கவனிப்போம். இது ஒரு எழுமாற நிகழ்ச்சியா? ஆம். அதனை நாம் ஆராய்ந்தோம். அடுத்ததாக சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? 11 இல் 4. ஆம். ஏன்? மொத்த நிகழ்ச்சிகளின் மேல் சிவப்பு நிற பந்துகளின் நிகழ்ச்சி. ஆம். அதையும் நாம் ஏற்கனவே ஆராய்ந்துள்ளோம். நீல நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? 11 இல் 5. ஆம். காரணம்? மொத்த பந்துகளின் எண்ணிக்கை 11, அதில் நீல நிற பந்துகளுக்கான நிகழ்ச்சி 5. அவ்வாறே பச்சை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? 11 இல் 2. மொத்த நிகழ்ச்சிகள் 11, பச்சை நிற பந்துகளுக்கான நிகழ்ச்சி 2. அடுத்ததாக இறுதி வினா, இவை சம நேர்தகவுடைய நிகழ்ச்சிகளா? இல்லை. ஏன்? இம்மூன்று பின்னங்களும் சமனாக இல்லை. அதனால் இது ஒரு சம நேர்தகவுடைய நிகழ்ச்சி ஆகாது. எனவே இந்த நிகழ்தகவுகள் யாவும் சமன் அல்ல. எனவே இவை சம நேர்தகவுடைய நிகழ்ச்சிகள் அல்ல. சாராம்சம். இறுதியாக இப்பகுதியில் நாம் கற்றவற்றை நினைவு கூறுவோம். நிகழ்ச்சி, எழுமாறான நிகழ்ச்சி, கோடாத நிகழ்ச்சி பற்றி கற்றோம். நிகழ்ச்சிகளை 3 வகையாக பார்த்தோம். நிச்சயமாக நடப்பவை, நிச்சயமாக நடக்க முடியாதவை, சில வேளைகளில் நடப்பவை. அவை தவிர எழுமாறான நிகழ்ச்சி என்றால் என்ன என்பதை நாணயம் ஒன்றை பயன்படுத்தி எல்லாம் அவதானித்தோம். அவ்வாறே கோடாத பொருட்கள், ஒரு நாணயம் மற்றும் ஒரு தாயக்கட்டை போன்றவற்றை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக பரிசோதனை முறை நிகழ்தகவு என்பது யாது எனவும் அது தொடர்பாக சில செயற்பாடுகளையும் கவனித்தோம். வெற்றி பின்னம் என்பது யாது எனவும் நிகழ்வுகளுக்கு வெற்றி பின்னங்களை எழுதினோம். அவ்வாறே அறிமுறை நிகழ்தகவு என்பது யாது எனவும் அறிந்து கொண்டோம். அறிமுறை நிகழ்தகவு என்பதுதான் நாம் இறுதியாக நிகழ்தகவு என சுருக்கமாக கூறுவதும் அதுதான். பரிசோதனை செய்யாமல் நிகழ்தகவை எழுதக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயங்களை நாம் இப்பகுதியில் கற்றுக்கொண்டோம்.
மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 29.3 மேற்கொள்ள வேண்டும்.